the Lord. Yes, praise the Lord, please. சங்கீதம் 51:17 சொல்லுகிற தேவனே நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். இந்த வேளையிலும் கூட உடைக்கப்பட்டு வந்திருக்கிற ஒருவேளை தங்கள் இருதயத்தினால் பார்ப்பதற்கு நீங்க செழிப்பாக இருக்கலாம், சிரித்துக் கொண்டிருக்கலாம். உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஒரு சோகம், உள்ளத்திலே ஒரு உடைக்கப்பட்ட நிலைமை, ஒரு கடந்து வருகிற பாதை, ஒரு நெருக்கமான பாதை இருக்கலாம். அதற்காக சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவனே நீர் தேவனு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நீர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். இந்த வேளையில நாங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லும், தேவனே இந்த வேளையில நாங்கள் உடைக்கப்பட்டு வந்திருக்கிறோம் ராஜா. ஒரு உடைக்கப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம், ஆனால் தேவனைக்கு நீங்கள் பலியிடும் பொழுது தேவன் அதை அந்த பலியை ஏற்றுக்கொள்கிறார். அதை அதிகமாக அதை தேவன் ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில் கூட விசுவாசத்துடன் நாங்கள் சொல்லுவோம். சங்கீதம் 56:4 சொல்லுகிறது, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. என்ன நலமானது? உற்சாகத்துடன் தேவனை துதிப்பது நலமான காரியம். காலையில் எழும்புவது, காலை கடமைகளை முடிப்பது, ஒரு டீ சாப்பிடுவது, காலை ஆகாரம் சாப்பிடுவது நலமானது போன்று உற்சாகத்துடன் தேவனை ஆராதிப்பது மிகவும் நலமானது காரியம். ஆகவே இந்த காலை வேளையிலும் கூட எல்லாரும் எழுந்து நின்று சொல்லுவோமா, தேவனே அப்பா எங்களை நாங்கள் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த உடல் எல்லாமே உமக்கு சொந்தம் ஐயா, நீங்க காத்துக்கொள்ளுங்க என்று சொல்லி இந்த காலை வேளையிலும் கூட எல்லாரும் விசுவாசத்தோடு ஒரு நம்பிக்கையோடு கூட சொல்லுவோம், தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போமா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. சொல்லுங்க, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். சொல்லுங்க, அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். ஒப்பு கொடுங்க, என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. ஒப்பு கொடுங்க, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. மறுபடியும் அப்பா என்னை முழுவதும் விடாதீங்க சொல்லிக்கொண்டே இருங்க. ஒப்பு கொடுங்க, உமக்கு சொந்தம் ஐயா. சொல்வோமா, உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா, உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா. ஒரு கள்ளம் கபடம் இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. சொல்லுங்க, உள்ளம் கபடம் இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. மறுபடியும், உள்ளமுடல் எல்லாமே விடாதீங்க, உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா. ஒரு கள்ளம் கபடம் இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா, கள்ளம் கபடம் இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அர்ப்பணித்தேன். சொல்லுங்க, அர்ப்பணித்தேன். விடாதீங்க, அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். உலக பெருமை சிற்றின்பம் உதறி விட்டேன் ஐயா. சொல்லுங்க, உலக பெருமை சிற்றின்பம் உதறி விட்டேன் ஐயா. ஒரு கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. நம் கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா,
இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. கரங்களை தூக்கி சொல்லுங்க. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. ஓ அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. சொல்லுங்க. உள்ளமுடல் எல்லாமே சொல்லுங்க. உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, ஒரு கள்ள கபடம் இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா, ஒரு கள்ள கபடம் இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. ஓ அப்பா என்னை முழுவதும் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். ஒரு விண்ணப்பத்தோடு சொல்லுங்க. என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மறுபடியும் சொல்லுங்க. மேகமே, மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே இறங்கி வாருமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. அல்லேலூயா. மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. அல்லேலூயா. மேகமே, மகிமையின் மேகமே விடாதீங்க. இந்த நாளிலே வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. சொல்லுங்க. விசுவாசத்தோடு கூட ஒரு உற்சாகம் இல்லாம ஆராதிக்கிற மாதிரி ஒரு விளக்கம் தெரிகிறது. ஆகவே இந்த காலை வேளையில ஒப்பு கொடுங்க. தகப்பனே, இந்த இடத்துல உமது மகிமை, உமது பிரசன்னம் நீர் அந்த காலத்தில் ஆராதனை செய்யும் பொழுது தேவனுடைய ஆலயத்தை தேவன் அந்த மகிமையினால் நிரப்பியது போல இந்த நாளிலும் கூட தேவன் இந்த சபையை மகிமையினால் நிரப்பும்படியாய் சங்கீதம் 119, 108 இப்படி சொல்கிறது. கர்த்தாவே, என் வாயின் உற்சாகமான பலியை நீர் அங்கீகரித்து உமது நியமங்களை எனக்கு போதித்தருளும். ஆமென். இந்த காலை வேளையில் சொல்லுங்க. நான் என் வாயின் உற்சாகம் என்று சொன்னால் நீங்க வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை ஆராதிக்க வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொன்னது போல நாங்களே சொல்லுங்க. ஒரு ராஜா, ஒரு தான் நாட்டுக்கே, ஒரு தேசத்துக்கே ராஜாவா இருந்த தாவீது அப்படி சொல்லக்கூடுமானால் நாங்கள் சாதாரணமான நாங்கள் எப்படி சொல்ல வேண்டும்? நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த காலை வேளையில் கூட உற்சாகமாக நாங்கள் சொல்லுவோமா? தகப்பனே,
மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. அல்லேலூயா. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஏகமாய் திருக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும், வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும், நேச மகன் என்று நித்தம் சொல்லணும், நேச மகன் என்று நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. அல்லேலூயா. மேகமே, மகிமையின் மேகமே, வந்த நாளிலே இறங்கி வாருமே. அல்லேலூயா. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. விடாதீங்க, சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காலை வேளையில எங்களை நிரப்புங்க. ஒரு ஜெபத்தோடு கடந்து வாங்க. தேவனே, இந்த வேளையில் கூட எங்கள் ஆராதனைகளை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. தகப்பனே, ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இந்த காலை வேளையில நீங்க என்னென்ன பாரத்தோடு வந்திருக்கிறீங்களோ தேவனிடத்துல சொல்லுங்க. தகப்பனே, நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒரு பலன் இல்லாமல் இருக்கிறோம் ராஜா, எங்களுக்கு ஒரு புதிய பலனை கொடுங்க ராஜா. இந்த இடத்திலே ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம், ஒரு விசுவாசத்தோடு வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, அசாதாரணமான எங்களை ஆண்டவரே நீர் சாதாரணமான எங்களை ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரே ஒரு தகுதி உள்ள பாத்திரங்களாய் மாற்றி நிரப்பி ஆண்டவரை அனுப்புவது அபிஷேகத்தினாலே ஆண்டவரை எங்களை ஆண்டவரை கடந்து கொண்டு போகும் தகப்பனே. ஆண்டவரை நிரப்புங்க, நிரப்புங்க. சொல்லுங்க தகப்பனே, ஆதி அப்போஸ்தலர்கள் ஜெபித்த பொழுது ஆண்டவர் அவர்கள் ஆராதனை செய்த பொழுது நீர் அவர்களை அபிஷேகித்தீர்களே தகப்பனே. அதே அன்பு இன்றைக்கு உள்ளதல்லவா தகப்பனே? அன்பு மாறாத தேவன் அல்லவா தகப்பனே? இந்த கால வேளையில கூட ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுங்க. இந்த கால வேளை தேவன் எங்களை நிரப்பும்படியாய், பலவீனமான எங்களை பலப்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுங்க ஆண்டவரை. நீங்க ஒரு வேலை களைப்போடு வந்திருக்கலாம், ஒரு அநேக பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம், உடைக்கப்பட்ட நிலைமையில வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த உடைந்து போன நிலைமையை மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஒப்பு கொடுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. சொல்லுங்க, அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. விடாதீங்க. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. உள்ளத்தின் ஆழத்துல சொல்லுங்க, அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். ஒப்பு கொடுங்க. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். விடாதீங்க. என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா. சொல்லுங்க, உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா. ஒரு கள்ளம் கபடம் இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. ஒரு கள்ளம் கபடம் இல்லாமல் காத்து கொள்ளும். மறுபடியும் சொல்லுங்க, உடைக்கப்பட்ட உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா. சொல்லுங்க,
அந்த உடைக்கப்பட்ட உள்ளத்தை தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க. மறுபடியும் அந்த உடைக்கப்பட்ட இருதயத்தை தேவன் நிரப்பும்படியாய், பலப்படுத்தும்படியாய், தேவன் அதை உருவாக்கும்படியாய் மறுபடியும் சொல்லுங்க. உள்ளம் கபடம் இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. சொல்லுங்க. உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. ஒப்பு கொடுங்க. உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. ஒரு கள்ள கபடம் இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. ஒரு கள்ள கபடம் இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. ஓ அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. சொல்லுங்க. இந்த கால வேளையிலும் கூட இசைகள் இல்லாமல் நீங்க சொல்லுங்க. உங்கள் நாவினாலே, உங்கள் வாயினாலே உற்சாகத்துடன் சொல்லுங்க. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. சொல்லுங்க. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. பாடுங்க, விடாதீங்க. அப்பா, எஸ் லார்ட், ஆமென். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமை. அப்படியே உடைக்கப்பட்ட இருதயத்தை தேவனிடத்தில் கொடுங்க. உள்ளமுடல் எல்லாமே, ஆமென். இந்த உடைக்கப்பட்ட உள்ளம் உமக்கு தந்தேன் ஐயா. எஸ், ஒப்பு கொடுங்க. எஸ் லார்ட். ஒரு கள்ளம் கபடம் இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. தேவனிடத்தில் சொல்லுங்க. ஒரு கள்ளம் கபடம் இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. ஓ லார்ட், அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. எஸ், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 119 108 ஒருவர் யாராவது வாசியுங்கள். ஆமென். வாயின் வசனத்தை கேட்கவே இல்லையா? வாயின் உற்சாக பலிகளை. ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று சோம்பலா இருப்பது. சோம்பலை இப்போ உற்சாகமா நீங்க ஒரு பொருளை தூக்குறீங்கன்னு சொன்னா ஒரு ஸ்பீடா தூக்குவீங்க. அதே நீங்க சோர்வா தூக்குறீங்கன்னு சொன்னா அதுல தெரியும். நீங்க சோர்வா இருந்தாலும் அதை கண்டுபிடிக்க முடியும், உற்சாகத்திலையும் கண்டுபிடிக்க முடியும். ஆகவே இந்த இடத்துல நாங்க கர்த்தர் இன்னைக்கு எங்களுக்கு தந்த நாள், ஒவ்வொரு நாளும் நல்ல நாள். ஆமென். நம்புறீங்களா? ஆமென். ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு அனுபவத்துக்குள்ளா கடந்து போறோம். நீங்க சில வேளை வனாந்தரத்துல கடந்து போகலாம். அது கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் உங்களுக்கு நடக்கவே நடக்காது. ஆமென். இந்த வேளையில கூட நீங்க சொல்லுங்க, இந்த நாள் கர்த்தர் தந்த நல்ல நாள். வாயின் உற்சாக பலியில் இருந்து, தயவு செய்து உற்சாக பலியில் இருந்து இந்த இடத்துல யாராவது நின்று பார்த்தீங்கன்னா, யாராவது நீங்க சோர்வா இருக்கிறது அப்படியே எங்களுக்கு பார்க்க முடியும். இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு அப்படியே பார்க்க முடியும். அது எங்களுக்கே பார்க்க முடியும், கர்த்தருக்கு எப்படி பார்க்க முடியும்? ஆகவே நீங்க அப்பா கிட்ட வந்திருக்கிறீங்க சந்தோஷத்தோடு, ஹாப்பியோடு. ஒரு தகப்பனை, ஒரு பெற்ற தகப்பனை நீங்க பார்க்க போனா எப்படி ஹாப்பியா இருப்பீங்களா? டாடி அப்படி இப்படி சொல்லி அது சாக்லேட் வாங்கித்தாங்க, அது வாங்கித்தாங்க, அங்க போலாமா டாடி, இங்க போகலாமா டாடின்னு சொல்லுவீங்கல்ல. அது மாதிரி இந்த இடத்துல சொல்லுங்க, அப்பா இந்த இடத்துல தேவ பிரசன்னம் எங்களுக்கு வேணும். நீங்க வாயின் உற்சாக பலிகளோடு தேவனை நாங்க சொல்ல போகிறோம். தேவனை நீங்க படைத்த எல்லா நாளும் நல்ல நாள் என்று சொல்லி சொல்ல போகிறோம். ஆண்டவர் படைத்த வெற்றி நாள் இது என்று சொல்லி சொல்லுவோமா? உற்சாகத்தோடு கரங்களை தட்டி படைத்த வெற்றியின் நாளிது, இதில் மகிழ்வோம், மாக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இதில் மகிழ்வோம், மாக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இதில் மகிழ்வோம், மாக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இதில் மகிழ்வோம், மாக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். சொல்லுங்க. அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது,
பாடுவோம், இதிலாக மகிழ்வோம், மாட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். சொல்லுங்க நம்பிக்கையோடு. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. ஆமென். ஜகத்தோடு விடாதீங்க. எஸ் லார்ட். ஆமென், ஆமென். விடாதீங்க. இதிலாக மகிழ்வோம், வாக்களிப்போம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். சொல்லுங்க. எனது ஆற்றலும். ஆமென். எஸ் லார்ட். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். ஆமென். தோல்வி இல்லை. ஆமென். வெற்றி பவனி செல்வோம். ஆமென். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இதிலாக மகிழ்வோம், மாட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். விடாதீங்க. இதிலாக மகிழ்வோம், மாட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். விடாதீங்க. எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரங்கள் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். ஆமென். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். ஆமென். தோல்வி இல்லை. ஆமென். வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இதிலாக மகிழ்வோம், வாக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அதிலாக மகிழ்வோம், வாக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆமென், ஆமென். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், வேதம் சொல்லுகிறது, நாங்க ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்யணும் சொல்லி. அது நன்மை வீட்டிலையும் செய்யலாம், வேலை செய்கிற இடத்திலையும் செய்யலாம், தேசத்துக்காகவும் செய்யலாம். ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்ல முடியும். பரவலாக வருகிற காரியம், ஒரு தலபத்தில் வந்த ஒரு பைக் டெலிவரி பாய் என்ன செஞ்சாரு? நன்மையான காரியம் ஒன்று செஞ்சார். தெரியுமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், பரபரப்பான நியூஸ் என்று சொன்னா, அந்த பையன் தான் ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்திருக்கலாம், ஆனால் தண்டப்ப அவருடைய போக்கிலே அவர் போயிருக்கலாம், அதை கண்டு கொள்ளாமல். ஆனாலும் அந்த அவருடைய இருதயத்திலே என்ன நடந்து நினைத்தார் என்று சொன்னால், இந்த கல் இருந்தால் அநேக வாகனங்கள் ஆக்சிடென்ட் ஆக சான்ஸ் இருக்காகவே நாங்கள் அதை எடுத்து போடுவோம் என்று சொல்லி நல்ல விஷயத்தை செஞ்சார். நல்ல விஷயத்தை செய்யும் பொழுது தேசத்தின் ராஜா என்ன செய்தார்? அவரை பாராட்டினார், அவருக்குரிய சன்மானத்தை கொடுத்தார், அவரை இன்னும் அதை மோட்டிவேஷன் பண்ணி அவரை இது பண்ணினார் என்று சொல்லும் பொழுது, நாங்கள் ஒரு ராஜாவால் அப்படி முடியும் என்று சொன்னால், ஒரு ராஜாதி ராஜாவால் என்ன செய்ய முடியும்? எல்லா நாளையும் வெற்றி நாளாக மாற்ற முடியும். அவனுக்கு ஏதோ ஒரு நாள் தான் வெற்றி நாளாக மாறினது. ஆனால் நமக்கு எல்லா நாட்களையும் கர்த்தரால் மாத்திரம் வெற்றியால் கொடுக்க முடியும், ராஜாதி ராஜாவால் கொடுக்க முடியும். அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஒருவேளை நீங்க இப்ப ஒரு உடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம், அநேகர் சோர்வா இருக்கலாம், அநேக முயற்சிகள் நான் எடுத்தேனே ஒரு வெற்றியும் இல்லையே, போற காரியம் எல்லாம் தடையா இருக்கே என்று சொல்லி அது ஒரு மனித இயல்பு, எனக்கும் வரும் அது.
என்னடா அநேகம் தரம் நான் பல முயற்சிகள் எடுத்தேன், தோல்வியிலே போய்விட்டேன், அநேக முயற்சிகள். ஆனாலும் கர்த்தர் ஒரு நாளை வச்சு உங்களுக்கு வெற்றி நாளை வைத்திருக்கிறார், உங்களுக்கான ஒரு ஜெயமான நாளை வைத்திருக்கிறார். நீங்க நன்மை செய்வதிலே தேவன் என்ன சொல்லியிருக்கிறார்? சோர்ந்து போகாதிருங்கள். ஆமென். ஒருவருக்கொருவர் நன்மை செய்ததிலே அது போல நீங்கள் என்ன சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பின்பற்றி போனால் கடந்து நீங்கள் ஒருவேளை உள்ளத்தில் அழுது கொண்டு நடந்து போகலாம். ஆனாலும் அந்த நன்மை செய்கிறதிலே நீங்கள் விலகி போகாதிருந்தால் கர்த்தர் உங்களுக்கு ராஜாதி ராஜா உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வார். ஆமென். அந்த விசுவாசம் இருக்கிறதா? ஆமென். ஒருவேளை இப்ப நாங்கெல்லாம் ஒரு தள்ளப்பட்ட கல்லுன்னு வைங்களேன், ஒரு கட்டிடம் கட்டிட்டாங்க, ஒரு கல்லை ஒதுக்கிட்டாங்க, இந்த கல் தேவையில்லைன்னு சொல்லி. ஆனா இன்னொரு இன்ஜினியருக்கு அந்த கல்லு தேவை இருக்காது. அது ஒரு மூளைக்கல்லாக, ஒரு அத்திவாரமாக போடுவதற்கு, மூளைக்கல்லாக போடுவதற்கு அது தேவைப்படுகிறது. ஆகவே நீங்க தள்ளப்பட்ட கல் அல்ல, ஒரு கட்டிடத்தின் அத்திவாரம், ஒரு குடும்பத்தின் அத்திவாரம், ஒரு சபையின் அத்திவாரம். அதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். ஆமென். திடீரென்று உங்களை முதலாளி கூப்பிட்டு சொல்றார், தம்பி நாளைக்கு உனக்கு ப்ரொமோஷன், பிரதர் உங்களுக்கு நாளை ப்ரொமோஷன். நான் இப்போ போன வாரம் ஒரு சாட்சி கேள்விப்பட்டேன். ஒரு பிரதருக்கு புதுசாக வேலை கிடைச்சிச்சு. வேலை கிடைச்சி 2 மாசத்துல அவருக்கு ப்ரொமோஷன் சொல்லிட்டாங்களா. அப்போ அவர் சொன்னாரா, என்னால் இந்த வேலையை பார்க்க முடியல, திடீர்னு ப்ரொமோஷன் எல்லாம் கொடுத்துட்டாங்க, நான் என்னென்னு எல்லாத்தையும் தூக்கி தலையில் வச்சுக்கிறேன்னு. கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். வேற யாரும் இல்லை, ஐசக் ரோயோட பிரதர் தான், அது சபையில் உள்ள ஒரு மகன் தான். ஸோ அநேக நீங்கள் பிள்ளைகளோடு பார்க்கும் பொழுது அவர்கள் சாதாரணமாக தெரியலாம், ஆனால் அவருடைய உள்ளத்திலே ஆண்டவருடைய வசனங்கள், அவர் ஒரு சாட்சியாக நான் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், பேசும் பொழுது கூட நாங்கள் எங்களுடைய வார்த்தை இன்னொருத்தனுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். ஒருத்தர் நீங்கள் வேலை தேடிட்டியான்னு கேட்கும் பொழுது அவர் சொன்னார், நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் அவரை கேட்டேன், நீங்கள் வேலைக்காக ஜெபிக்கிறீங்களா அப்படின்னு. அப்போ அந்த பிரதர் அவருக்கு சொன்னார், வேலைக்காக ஜெபிக்கிற மட்டும் முக்கியம் இல்லை பிரதர், நீங்கள் வேலை கிடைச்சோன்னா வேலைக்கு ஜெபிக்கணும். ஆமென். ஆமென். அது நல்ல காரியம் அல்லவா? நீங்க வேலை கிடைச்சோன்னு நாங்கள் ஜெபத்தை மறந்துடக்கூடாது. ஒரு நம்முடைய காரியம் சாதிக்கப்பட்ட உடனே ஜெபத்தை மறந்து விடக்கூடாது. வேலை கிடைச்ச உடனே நீங்க வேலைக்கு ஜெபிக்கணும்னு சொல்லி. அது போல இன்னொரு பிரதரோடு நான் கடந்து போகும் பொழுது, இந்த தேசத்தில் அநேக அழிவுகள் வருது, நோவா போல கர்த்தர் எங்களை ஒரு கப்பலில் வச்சிருக்கலாம் தானே அப்படின்னு சொல்லி நான் அவரோட சம்சாரிச்சு பேசிக்கொண்டு போகும் பொழுது அவர் சொன்னார், அப்படி கிடையாது பிரதர், நாங்கள் ஒரு வண்டியில் போனால் அதுதான் எங்களோட கப்பல், அதுதான் எங்களோட கப்பல். நோவாவின் பேலை எதுவோ அதுதான் எங்களோட பேலை. நாங்கள் வேலை செய்கிற ஆபீஸ் தான் எங்களுக்கு பேலை. அந்த இடத்துல கர்த்தர் சொன்ன கட்டளைகளை நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருப்பார், உங்களை பாதுகாத்துக் கொள்வார். அதுக்காக உங்களுக்கு ஒரு கடலில் கொண்டு ஒரு கப்பலை கட்டி இதெல்லாம் நீங்கள் நடக்க போகிற காரியம் இல்லை. ஏன்னா அது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பேழையிலே நாங்கள் சரியாக இருக்க வேண்டும். எங்களுக்கு இப்பொழுது கொடுக்கப்பட்ட இடம் சபை ஒரு பேழையாக இருக்கு. இந்த சபையிலே ஆராதிக்க வேண்டிய அநேக, அந்த நோவாவுடைய சபையில் என்னென்ன இருந்தது சொல்லுங்க பாப்போம். பேழையில் எல்லா மிருகங்களும் இருந்தது. உதாரணத்துக்கு ஒரு நாயும் ஒரு பூனையும் ஒன்றா இருந்தாலே சண்டை போடும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவ்வளோ மிருகங்கள், சிங்கம், புலி எல்லாமே வாய்களை கட்டிட்டு கம்முன்னு இருந்தாங்க. ஏன்னா கர்த்தருடைய கட்டளைக்கு, நோவாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆனால் நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் தள்ளப்பட்ட கல்லல்ல, ஒரு குடும்பத்தின் அஸ்திவாரம், ஒரு சபையின் அஸ்திவாரம். ஆமென். நம்பிக்கையோடு சொல்லுங்க, ஒரு சபையின் அஸ்திவாரம். ஒரு சோர்வுகளை எடுத்து போடுங்க. நீங்க தள்ளப்பட்ட கல்லா இருக்கலாம், என்னடா அந்த கட்டிடம் கட்டிட்டாங்க என்னைய மட்டும் ஒதுக்கிட்டாங்கன்னு சொல்லி இல்லை, இன்னொரு கட்டிடத்துக்கு நீங்க ஒரு அஸ்திவாரம். ஆமென். சொல்லுவோமா விசுவாசத்தோடு கூட? மறுபடியும் பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்டங்கள் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கட்ட செயல் இது, அதிசயம் இது. ஆமென். கட்ட செயல் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை, விடாதீங்க, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இதில் அகமகிழ்வோம், வாக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம் நம்பிக்கையோடு. இதில் அகமகிழ்வோம், வாக்களிப்போம், அல்லேலூயா. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல்
உள்ளத்தில் சொந்தமான மறுபடியும் மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். விடாதீங்க. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர். சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டாராமே. சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தாராமே. தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, ஆனந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, ஆமென். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வாராமே. அவர் வரும் நாளினில் அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். விடாதீங்க. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே, ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், ஆமென். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார்.
கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். விடாதீங்க, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். ஆமென். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். உங்கள் இதயத்தில் உள்ள பாரங்களை கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். இப்பொழுது ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே, எங்களோட பாரத்தை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீங்க செய்த நன்மைகளுக்கு ஆண்டவரே, எங்களுக்கு 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது ராஜா உமக்கு நன்றி சொல்வதற்கு. இந்த காலை வேளையிலும் கூட தேவனை நாங்கள் சொல்ல போறோம் தகப்பனே, நீங்க அநேகம் பிறந்த நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரே, எங்களுடைய வாயில நாங்கள் 1000 வார்த்தைகள் போதாது, அதை சொல்ல 1000 வாய்களும் போதாது ராஜா. இந்த காலை வேளையில ஒப்பு கொடுத்து சொல்லுவோமா? வாழ்வாமல் காத்துட்ட தேவனே, ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளுக்கு எல்லாம் நாங்க எப்படி நன்றி சொல்வோம் தகப்பனே? 1000 நாவு இருந்தாலும் அதை சொல்ல முடியாதல்லவா தகப்பனே? நீங்க உள்ளத்துல ஏந்தி நினைச்சு பாருங்க, எவ்வளவு அற்புதங்கள், எவ்வளவு அதிசயங்களை செய்திருக்கிறார் தேவன். நாங்க ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில இருந்தோம், இன்றைக்கு ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து கர்த்தர் எங்களுக்கென்று ஒரு ஸ்தானத்தை வைத்து, எங்களுக்கென்று ஒரு குடும்பத்தை கொடுத்து, எங்களுக்கென்று ஒரு சபையை கொடுத்து, ஞாயிற்றுக்கிழமைகளிலே லீவு நாள் என்று, விடுமுறை நாட்கள் என்று சொன்ன அநேகர் இன்றைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம், ஓய்வெடுக்கலாம், உலகத்தை சுத்தி பார்க்கலாம் என்று இருக்கிற அந்த கட்டத்திலே நம்மை படைத்த ராஜாதி ராஜாவை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோமே, இது மிகப்பெரிய பாக்கியம் அல்லவா? இந்த காலை வேளையில சில பேர் மிக தூரத்திலிருந்து வந்திருப்பீங்க, சில பக்கத்தில், ஆனாலும் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், நான் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறேன், அவர் செய்த நன்மைகளுக்கு அவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறேன். இந்த காலை வேளையில் கூட ஒரு விண்ணப்பமாக சொல்லுங்கள். என் மேலும் கண்ணை வைத்து உம் வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை நினைக்கையில் என் உள்ளம் நிறையுதே. என் மேலும் கண்ணை வைத்து சொல்லுங்க, வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை நினைக்கையில் என் உள்ளம் நிறையுதே. அன்பா நிறையுதே. 1000 நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. சொல்லுங்க, 1000 நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. சொல்லுங்க, நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதரேசுவே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னத இயேசுவே. காத்திட்ட தேவனே, என் பலக்கரம் பிடித்தவனே, வல்லலிக்கெல்லாம் விலக்கி என்னை
செய்பவரே, வலுவாமல் காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடித்தவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்த்திட செய்பவரே. எத்தனை எத்தனை சோதனைகள், வேதனையின் பாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே. மறுபடியும் சொல்லுங்க. எத்தனை சோதனைகள், வேதனையின் பாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே. தகப்பன் நான் என்றீரே. சொல்லுங்க. ஆயிரம் நாவிருந்தாலும் விடாதீங்க, நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. மறுபடியும். ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதரே சுவை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதரே சுவை. என் மேலும் கண்ணை வைத்து, என் மேலும் கண்ணை வைத்து உன் வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை நினைக்கையில் என் உள்ளம் நிறையுதே. மறுபடியும். என் மேலும் கண்ணை வைத்து உன் வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை நினைக்கையில் என் உள்ளம் நிறையுதே. உம் அன்பால் நிறையுதே. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னத இயேசுவை. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னத இயேசுவை. worship you. Hallelujah. இந்த கால வேளையில கண்களை மூடி ஒரு சில வினாடிகள் இந்த ஆராதனை முடிவதற்கு முன்பாக முற்றிலும் அவருடைய கரத்துல, ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கும் எல்லா தடுமாற்றத்தையும் எல்லா பலவீனத்தையும் உடைய கரத்துல கொடுக்கிற ராஜ். ஆண்டவரே, நான் வெறுமையாக நான் இங்கிருந்து திரும்ப முடியாது. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு வேணும், உம்முடைய உதவி எனக்கு வேணும். இந்த கால வேளையில உதவி வேணும்னு சொல்றவங்க உங்களுடைய கரங்களை உயர்த்தி அவர்கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு தடுமாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லையா? அநேக காரியங்களை செய்ய முடியாமல் தடுமாற்றத்தோடு இருக்கிறோம். சில முடிவுகளை நம்மளால் எடுக்க முடியல. சில இதில் நம்ம we want to stand ஆனால் பண்ண முடியல. ஹல்லேலூயா.
அன்பான தகப்பனோடு இந்த கால வேளையில் ஆண்டவரே என்னை தருகிறேன் முற்றிலுமா உம்முடைய கரத்துல. என்னுடைய பலன் இல்லப்பா, உம்முடைய பலன்ல நான் நடந்து செல்ல கர்த்தர் எனக்கு கிருபை செய்யுங்க. உம்முடைய கரம் என்னை தூக்கி ஆண்டவரே என்னை வழி நடத்தட்டும். என்னுடைய எல்லா பலவீனத்தையும் நீர் எடுத்து போடுங்க அப்பா. முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் நான் கொடுக்கிறேன். ஓரி பாதாலா ராபா நிமாரா கந்தோல ரபோஷிகா ராபா நமாலாரா தாராபா நிபாராபா. Thank you Lord. Glory of Father. Praise you Jesus. அன்பின் பிதாவே ராஜா, இந்த அருமையான கால வேளையில உம்முடைய சமூகத்தில் உயர்த்திய ஒவ்வொரு கரத்தையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் ராஜா. தகப்பனே, என்னால் முடியவில்லை, என்னால் முற்றிலுமா முடியவில்லை, ஆனால் உம்மால் கூடும் என்று சொல்லி உண்மையே நம்பி நிற்கும் இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீ கண்ணோக்கி பார். உம்முடைய உதவி வேண்டும் என்று சொன்னவர்களே, இந்த கால வேளையில உம்முடைய பலத்த கரம் ஆராதனை முடிவதற்கு முன்பாக ஆண்டவரே அவர்கள் உம்முடைய கரத்தை உணர்ந்தவர்களாக உம்முடைய மகிமையையும் உம்முடைய வல்லமையையும் அவள் மீது இறங்கட்டும். நீர் வழி நடத்தும். துதிக்கான மகிமை அனைத்தும் ஏறெடுக்கும் நல்லதாய் உள்ள பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. உட்கார்வோமாக. உங்கள் அனைவரையும் இந்த கால வேளையில உயிர் தெழுந்த ராஜாதி ராஜன் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. 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 நேராக தேவனுடைய சங்கீத பாடத்துக்கு செல்வோம். நாளுக்கான சங்கீத பகுதி சங்கீதம் 3. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவர்களுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்கிறார்கள், அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் செய்தேன், விழித்து கொண்டேன் தாங்கிறார். எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகின்ற 16 பேர் பார்க்கிலும் நான் பயப்படேன். கர்த்தாவே, எழுந்தருளும். என் தேவனே, எனக்கு இரட்சியும். நீர் எனக்கு இரட்சிப்பு. கர்த்தருடையது. தேவனுடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனங்கள் மேல் இருப்பதாக. இந்த காலை வேளையில் நம்ம மத்தியில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு வந்திருக்கும் பாஸ்டரை நான் அழைக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இந்த வர இருக்கும் வார்த்தையை வரவேற்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. இந்த நாளிலே கூட உங்கள் மத்தியில் இருப்பது மிகுந்த சந்தோஷமாய் காணப்படுகிறது. கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேளையிலே உடைய பாதத்தில் வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அடியனை மறைத்து நீர் பேசுமப்பா. ஆண்டவரே, எரேமியா வாயோடு இருந்து நாவோடு இருந்து ஆண்டவரே நீர் பேசினது போல என்னோடு இருந்து நீர் பேசுமப்பா. என்னுடைய வார்த்தைகள் வரக்கூடாது சுவாமி. ஆண்டவரே, நீர் பேசுமப்பா. அடியேனே மறைத்து நீர் பேசுமப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே என்னுடைய போதகத்தின் தலைப்பு, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 3-5 வரை நாம் வாசிப்போம். குமாரத்திகளும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். ஆமென். இந்த வசனத்தில், இந்த வாக்கியத்தில் நாம் பார்க்கும் பொழுது, தாவீது ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஒரு இடத்துல வந்து அவனும் அவன் குடும்பத்தாரும் அவனை சேர்ந்தவர்கள் எல்லாம் அங்கே தங்கியிருக்கிறார்கள். அங்கே ஒரு சிக்லாக்கு என்ற ஒரு இடத்திலே அவர்கள் தங்கியிருக்கிறார்கள். அவனுக்கு வேலை ஒன்றும் இல்லை. அவனை சவுல் துரத்தி கொண்டு இருக்கிறான். ஆனால் அந்த வேளையிலே இவர்கள் ஒரு அடைக்கலமாக இந்த பட்டணத்திலே வந்து தங்கியிருக்கிறார்கள்.
இந்த பட்டணத்தில் அவர்கள் தங்கியிருக்கும் பொழுது அவர்களுக்கு இவர்களோடு இருக்கிற மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் வெளியிடத்திலே வந்து யுத்தம் செய்து அந்த கிடைக்கக்கூடிய வருமானத்தை கொண்டு இவர்களுடைய குடும்பத்தையும் இவர்களையும் ஒவ்வொரு நாளும் நடத்தி செல்லக்கூடியவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் ஒரு யுத்தத்திற்கு செல்கிறார்கள். இவர்களும் இவர்களை சேர்ந்த ஆட்களும் யுத்தத்துக்கு செல்கிறார்கள். 3 நாட்கள் கழித்து திரும்பி வந்து பார்க்கும் பொழுது இவருடைய எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. கொள்ளையடிக்கப்பட்டது என்றால் இவருடைய சொத்துக்கள் மட்டுமல்ல, இவர்களுடைய பிள்ளைகள், இவருடைய மனைவிகள், இவருடைய உண்டான எல்லா சகலவற்றையும் அந்த அமலேக்கியர் வந்து கொள்ளையடித்து செல்லக்கூடியவர்களாய் காணப்பட்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவரோடு கொடுத்த மனுஷர்களுக்கும் என்ன செய்வதுன்னு தெரியல. அவர்களுடைய எல்லாம் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். அவர்களுக்கு பலன் போகும் மட்டும் அந்த வார்த்தையை நான் பார்க்கும் பொழுது அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் என்று பார்க்கிறோம். அப்போது அவர்கள் எவ்வளவு கஷ்டத்தில் எவ்வளவு கடினமான சூழ்நிலையில் காணப்படுவார்கள் என்று நீ பார்க்கிறோம். அவருடைய பலன் அற்றுப்போகத்தக்கதாக அந்த அழுகை அவர்களுக்கு காணப்படுகிறது. ஆனாலும் தாவீதின் மேலே இந்த நேரத்தில் அவர்கள் அந்த கூட இருந்த ஜனங்களே என்ன செய்கிறார்கள், இவர் மேலே கல்லெறியலாமா என்று அவர்கள் நோக்கி கொண்டு இருக்கிறார்கள். 6வது வசனத்தில் அதை பார்க்கிறோம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்கிலேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டார். ஆமென். தாவீதை கூட கல்லெறிய வேண்டும் என்று சொந்த ஜனங்களே, அவன் கூட இருந்தவர்களே அவர்கள் எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை மிகவும் கடினமான சூழ்நிலை. இந்த சூழ்நிலையிலே தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டு அவன் கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். நமக்கு சூழ்நிலை எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையிலே நாம் கர்த்தரையின் மட்டும் நோக்கி பார்க்க வேண்டும். நம்மளுடைய கடினமான சூழ்நிலையாக இருக்கட்டும், நம்மளுக்கு முடியாத சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் அதற்கு ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடியவராக காணப்படுகிறார். தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு ஆண்டவரிடத்திலே விசாரிக்கக்கூடியவனாய் காணப்பட்டான். ஆண்டவருடைய பாதத்திலே இருக்கக்கூடியவனாய் காணப்பட்டான். அப்பொழுது ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது, நான் அந்த தண்டை போய் மறுபடியும் திருப்பிக் கொள்வேனோ பெற்றுக்கொள்வேனோ என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ போ, உனக்கு அது வாய்க்கும் என்று சொல்லக்கூடியவராய் காணப்படுகிறார். அவன் போய் அந்த தண்டை தொடர்ந்து போய் அவர்களை முறியடித்து மீண்டும் இவருடைய எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளக்கூடியவனாய் காணப்படுகிறான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளக்கூடியவனாய் காணப்படுகிறான். அது மட்டுமல்ல, சகலத்தையும் திருப்பிக் கொள்வது மட்டுமல்ல, அவன் ஒரு கொள்ளையை கூட திருப்பி கொண்டு வரக்கூடியவனாய் காணப்படுகிறான். அவனுக்கு சார்ந்தது மட்டுமல்லாமல் அவனுக்கு ஏராளமான கொள்ளை பொருள் அவனுக்கு கிடைக்கக்கூடியதாய் காணப்பட்டது. ஏராளமான ஆடுகள், மாடுகள் எல்லாவற்றையும் கொள்ளையாய் திருப்பி கொண்டு வந்தான் என்று இந்த வேதத்திலே, இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அதுபோல தான் ஆண்டவர் உங்களுடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றக்கூடியவராய் காணப்படுகிறார். ஆண்டவர் அவனுக்கு ஒரு கிஃப்டை வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் அவனுக்கு ஒரு கிஃப்டை வச்சிருக்கிறாரு. நீ உன்னோடது மட்டுமல்ல, உனக்கு உண்டானது மட்டும் எல்லாம் திருப்பிக் கொள்வதல்ல, மீண்டும் உனக்கு ஒரு கிஃப்டையும் கூட தர்றான்னு சொல்லி ஒரு பெரிய சேனையை அவன் திருப்பி கொண்டு வரக்கூடியவனாய் காணப்பட்டான். ஆண்டவர் சொல்கிறாரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. யுவர் டிசப்பாயின்மெண்ட் வில் பி டேர்ன் இன்டு டிவைன் அப்பாயின்மெண்ட். அமேன். அப்படியாக சத்துரு அளித்தவைகளை திரும்ப தரக்கூடியவராய் காணப்படுகிறார். சத்துரு அளித்தவைகளை திரும்ப தரக்கூடியவராய் காணப்படுகிறார். ஒவ்வொரு காலத்திலேயும் ஒவ்வொரு சூழ்நிலை நமக்கு வரும்பொழுது ஆண்டவரை விட்டு நாம் விலகக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். பருவநிலை 4 இருக்கிறது. ஆட்டம், வின்டர், சம்மர், ஸ்ப்ரிங்கு.
இலையுதிர் காலம், கோடை காலம், குளிர்காலம், இப்படி 4 காலங்கள் இருக்கிறது. அதில் இலையுதிர் காலத்தில் பார்க்கும் பொழுது மரங்கள் எல்லாம், அந்த மரத்தில் இருக்கிற இலைகளெல்லாம் உதிர்ந்து காணப்படும். அப்போது அந்த மரம் வந்து என்னடா நினைக்கும், நாம் இப்படி ஆயிட்டமே, நாம் இந்த சூழ்நிலை ஆயிட்டமே, எல்லாவற்றையும் இழந்து காணப்படுகிறோமே என்று அந்த மரம் சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஒரு காலம் வரும், காலம் வரும்பொழுது மீண்டும் அதில் இலைகள், தலைகள் அந்த முளைக்கக்கூடியதாய் காய் கனிகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலை வரும். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் மீண்டும் நம்மளுக்கு திருப்பி தரக்கூடியவராய் காணப்படுகிறார். அது மட்டுமல்ல, ஒரு பெரிய ஒரு gift கூட உங்களுக்கு தரக்கூடியவராய் காணப்படுகிறார். நான் இதை பார்க்கும் பொழுது ஒரு ஸ்டோரி நான் படிக்கும் பொழுது அந்த ஸ்டோரியில் பார்க்கும் பொழுது, அமெரிக்க தேசத்திலே ஒரு பணக்கார ஒரு தகப்பன் இருந்தார். அவருக்கு ஒரு மனைவியும் அவருக்கு ஒரு பிள்ளையும் இருந்தார்கள். அந்த தகப்பன் வந்து அந்த பிள்ளைகளோட சந்தோஷமாய் காணப்பட்டார். இந்த சூழ்நிலை நல்லா இருக்கிற சூழ்நிலையில் ஒரு நாள் அவருடைய மனைவி உடல்நிலை சரியில்லாமல் மரித்து விட்டார்கள். மரித்த பின்பு தகப்பனுக்கும் மகனுக்கும் அந்த சூழ்நிலை சரியில்லை. அவன் தகப்பனை விட்டு பிரிந்து அவன் போய் ஒரு கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது அவன் ஒரு கிராஜுவேஷன் முடிக்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது. அந்த கிராஜுவேஷன் முடிக்கும் பொழுது அவன் தகப்பனிடத்திற்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான், தகப்பனே, நான் இந்த கிராஜுவேஷன் முடிக்கும் பொழுது எனக்கு நீங்கள் ஒரு பரிசு தரணும்னு சொல்லி அவன் கேட்கக்கூடியவனாக காணப்பட்டான். அப்போது அந்த அமெரிக்க தேசத்துலையெல்லாம் வந்து பரிசுனா ஒரு பெரிய பரிசு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஏற்கனவே இவங்க நல்ல வசதியானவங்க, நல்ல பணக்காரர். அதனால் அவங்க அப்பாட்ட அவன் ஒரு பரிசை கேட்குறான். என்ன பரிசு கேட்குறான்னா, எனக்கு ஒரு கார் வேணும். அந்த கார் என்ன காருன்னு கேட்டாங்கன்னா, கன்வெர்ட்டர் கார் வேணும்னு சொல்லி கேட்குறான். என்ன காரு? கன்வெர்ட்டர் கார். அந்த கார் வந்து உங்களுக்கு அந்த இங்கே வந்து இந்தியாவில் வந்து அந்த கன்வெர்ட்டர் காருங்கிறதெல்லாம் ஒரு பெரிய ஒரு அதிசயமான இருக்குது. இங்கே வந்து ஒன்று ஒரு பெரிய இதாக தெரியல. ஏன்னா இங்கே நிறைய கார்கள் விதவிதமாக இருக்குது. அது வந்து மற்ற கார்களை போல் இல்லாமல் அது மேல் நோக்கி ஓப்பன் பண்ணக்கூடியதாக அந்த மாதிரி காராக இருந்துச்சு. அவன் அந்த மாதிரி காரை வந்து அவன் தகப்பனிடத்தில் கேட்கிறான். அப்போது அந்த கிராஜுவேஷன் டைம் வருது. இவங்க அப்பா வந்து இவன் கேட்டதுலேருந்து ஒன்றுமே சொல்ல. இவர் கேட்டதுக்கு பதில் நான் வாங்கித்தரேன், இல்லை வாங்கி தரல, அப்படின்னு எதுவுமே சொல்ல. அப்போ வந்து அவன் பார்க்குறான். அவனுடைய நண்பர்கிட்ட, அவங்க அப்பாவுடைய நண்பர்கிட்ட எல்லாம் சொல்கிறான், எங்கள் அப்பாட்ட எப்படியா சொல்லி எப்படியாவது இந்த மாதிரி எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி சொல்கிறான். ஆனால் அதுக்கும் அவங்க அப்பாட்டேருந்து எந்த பதிலும் வரல. அப்போது அந்த நாள் வந்தது. அந்த நாள் வரும் பொழுது அவன் வீட்டுக்கு வரான், கிராஜுவேஷன் வாங்கிட்டு வரான். வரும்போது அவங்க அப்பா பார்த்து அவன் விஷ் பண்ணிவிட்டு அவனை கூட்டிகிட்டு போகிறாரு. அவருடைய அறைக்கு கூட்டிகிட்டு போய் அறையில் போய் அவனுக்கு ஒரு கிஃப்ட்டு பேக் பண்ணி எடுத்து அவரிடத்தில் கொடுக்கக்கூடியவராக காணப்பட்டார். அப்போது அந்த கிஃப்ட்டு அவன் வாங்கி பார்க்கும் பொழுது அது ஒரு புத்தகமாய் காணப்படுகிறது. என்னடா நான் ஒரு காரைத்தானே கேட்டேன், இவர் ஒரு புஸ்தகத்தை தராருன்னு சொல்லிட்டு பரவாயில்லன்னு சொல்லி அந்த புஸ்தகத்தை பிரித்து பார்க்குறான். அந்த கிஃப்ட்டை ரேப்பரையெல்லாம் பிரித்து பார்க்கும் பொழுது அதில் ஒரு பைபிள் காணப்படுகிறது. அப்போது இவனுக்கு சரியான கோபம் வந்துடுச்சு. அப்பா, நான் உங்கள்கிட்ட வந்து என்ன கேட்டேன், நான் கன்வெர்ட்டர் காரெல்லாம் கேட்டேன், நீங்கள் வந்து எனக்கு ஒரு பைபிளை கொடுத்துருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அவன் கோபமாக என்ன பண்ணா, அந்த கிஃப்டை தூக்கி போட்டு அவங்க அப்பாட்ட கோச்சிட்டு மறுபடியும் ஊருக்கு போயிட்டு அவங்க அப்பாட்ட பேசுகிறதே இல்லை. அவனே ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் பண்ணி கொண்டான். முதல் குழந்தை பிறந்தது, அவங்க அப்பாவை அழைக்கவில்லை. இரண்டாவது ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது மீண்டும் அவனுக்கு அவங்க அப்பா மேலே ஒரு பாசம் வருது. அவங்க அப்பா ஒரு பெரிய பணக்காரர், அந்த சொத்தெல்லாம் மறுபடியும் நம்மளுக்கு கிடைக்குமேன்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான், மீண்டும் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அப்பா, மீண்டும் நான் உங்களோடு உறவாட விரும்புகிறேன், நான் மீண்டும் உங்கள் மத்தியில் நான் வர விரும்புகிறேன்னு சொல்லி அவன் கேட்கக்கூடியவனாய் காணப்பட்டான். அப்போது அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டார். சரி வா மகனே வா அப்படின்னு சொல்லி ஒரு நாளை குறித்து, இந்த நாளிலே நான் வருகிறேன், என் குடும்பத்தோடு வருகிறேன், எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறது, நான் உங்களை பார்க்க மிகவும் ஆவலாக இருக்கிறேன்னு சொல்லி
அந்த நேரத்தில் அவன் ஃபோன் பண்ணக்கூடியவனாய் காணப்பட்டான். சரி வா, நான் உனக்காக காத்திருக்கிறேன்னு சொல்லி அவர் கெட்ட குமாரன் திரும்பி வருவது போல அவர் சந்தோஷமாய் காணப்பட்டார். அந்த நாள் வந்தது. அந்த நாளுக்கு முன்பு ஒரு நாள் 2 நாள் முன்பாக அவனுக்கு ஒரு செய்தி போகுது, இது மாதிரி உங்கள் அப்பா மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார், ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கார், நீ உடனே வரவுன்னு சொல்லி அவனுக்கு ஒரு தந்தி போகக்கூடியதாய் காணப்பட்டது. அவன் மீண்டும் அந்த இடத்துக்கு வரான். வர முன்பாக அவங்க அப்பா மரித்து போய்விட்டார். இவன் வந்து அந்த மரித்த அவங்க அப்பாவை அடக்கம் பண்ணிவிட்டு அவனுக்கு மிகவும் துக்கமாய் காணப்படுது. என்னுடைய நல்ல சூழ்நிலையில் எங்கள் அப்பாவை பார்க்க முடியலையேன்னு சொல்லி துக்கமாய் காணப்படுகிறது. அவங்க பின்பாடு அவங்க அப்பாவுடைய பிஸ்னஸ் எல்லாம் அவனே மீண்டும் எடுத்து செய்ய வேண்டிய சூழ்நிலை. சரி என்று அவங்க அப்பா அந்த ஆஃபீஸுக்கு போகிறான். ஆஃபீஸில் போய் உட்காந்து அந்த மேஜை மேலே அவங்க அப்பா மேலே உட்கார்ந்துருக்கிற அந்த சேரில் உட்கார்ந்து அப்படியே சுற்றி பார்க்கும் பொழுது அந்த கபோர்டில் இவனுக்கு கொடுத்த அந்த கிஃப்ட்டு அப்படியே அங்கே இருக்குது. இவன் பார்க்குறான், அந்த கிஃப்டை போய் எடுக்கிறான். அப்பா எனக்கு இந்த கிஃப்ட்டு தானே எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவன் கண்ணிலேருந்து தாரையாக நீர் வருகிறது. அந்த கிஃப்டை மறுபடி சரி என்னதான் கொடுத்துருக்காருன்னு சொல்லி அந்த கிஃப்டை பிரிக்கும் பொழுது அதில் ஒரு புக் மார்க் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த புக் மார்க்கானது லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10-13 வரைக்கும் அதில் மார்க் பண்ணியிருக்கிறது. அந்த வசனத்தை நாம் படிப்போம். யாதொரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள லூக்கா 11 ஏனென்றால் 10-13. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பங்களை கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானோ? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தங்களிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். ஆமென். அந்த வசனத்தை படிக்கிறான். பொல்லாதவர்களாகிய உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கக்கூடிய அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அவன் கண்களிலிருந்து நீர் தாரையாக வருகிறது. ஐயோ, நான் என்னுடைய தகப்பனை மிஸ் பண்ணிவிட்டேனே என்று நினைக்கிறான். அந்த வேதத்தை எடுத்து மறுபடியும் அவன் தூக்கி பார்க்கும் பொழுது அந்த வேதத்திலிருந்து ஒரு சாவி கீழே விழுகிறது, ஒரு தங்க சாவி கீழே விழுகிறது. என்னடா ஒரு சாவி கீழே விழுகுதுன்னு சொல்லி அந்த சாவி எடுத்து பார்க்கிறான். அது பார்க்கும் பொழுது அது ஒரு காருடைய சாவியாய் காணப்படுகிறது. இது என்ன ஒரு கார் சாவின்னு சொல்லி இவன் என்ன பண்ணுறான், அவங்க அப்பாவோட கேரேஜுக்கு போகிறான். அந்த கேரேஜை திறந்து பார்க்குறான். அங்கே பார்க்கும் பொழுது ஒரு இது மூடி இருக்கிறது. அந்த மூடியெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது இவன் கேட்ட அந்த கன்வெர்ட்டர் கார் அங்கே நிற்கிறது. அப்பொழுது இவனுக்கு துக்கம் தாங்க முடியல. அப்பா, நான் கேட்ட அன்னைக்கு எனக்கு அந்த கன்வெர்ட்டர் கார் வாங்கி கொடுத்துருக்கிறாரு, எனக்கு கிஃப்டாக கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அந்த கிஃப்டை நான் பெற்றுக்கொள்ளவில்லை. நான் பெற்றுக்கொள்ள அசதியாய் காணப்பட்டேன். அந்த புக்கை நான் திறந்து முதலே பார்த்துருந்தா இந்த கன்வெர்ட்டை பார்த்துருப்பேனே, இந்த காரை பார்த்துருப்பேனே, எங்கள் அப்பாவோட நான் உறவாக இருந்திருப்பேனே அப்படி என்று அவன் நினைக்கக்கூடியவனாய் காணப்பட்டான். இதுபோல தான் ஆண்டவர் நம்மளுக்கு நிறைய கிஃப்ட் வச்சிருக்கிறார், நிறைய ஒரு பரிசு பொருளை வைத்திருக்கிறார். ஆனால் அதை பெற்றுக்கொள்ள நமக்கு பொறுமை இல்லை. என்ன பொறுமை இருக்கிறதில்ல. பொறுமை இழந்து போகக்கூடியவராக நான் காணப்படுகிறோம். நிறைய வேதத்தில் பார்க்கும் பொழுது நிறைய பேர்த்துக்கு அது மாதிரி தான். ஆண்டவர் ஒரு சொல்கிறாரு, ஆனால் செய்யறதுக்கு கொஞ்சம் தாமதமாகுது. அந்த தாமதம் அவங்களுக்கு பொறுமையாக இருக்கக்கூடியதால் இல்லை, பொறுமையாக இருக்கிறது இல்லை. யோசேப்புக்கு 16 வயசில் சொன்னார். 16 வயசில் சொப்பனம் வந்தது. இது மாதிரி உன்னுடைய 11 பேரும் உனக்கு அடிபணிஞ்சு இருக்கிறதாக அதில் வந்தது. ஆனால் அந்த சொப்பனம் நிறைவேறது 30 வயசில் தான் நிறைவேறுது. 30 வயசில் தான் அவனுக்கு நிறைவேறக்கூடியதாய் காணப்படுகிறது. அப்போது அந்த 16 வயசுலேயே அவனுக்கு அந்த சொப்பனம் நிறைவேறுச்சுன்னா அவனால் ஒன்றும் செய்திருக்க முடியாது. அவனை பக்குவப்படுத்துகிறார் ஆண்டவர். அவனை பக்குவப்படுத்துகிறார். முதல்ல அவனை குழியில் தள்ளுறாங்க, அவனை அடிமையாக கொண்டு போகிறாங்க.
அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவன் போத்திபார் வீட்டிலே வேலை செய்கிறான். அந்த வீட்டில் வேலை செய்யும் பொழுது அங்கே உண்மையாக இருக்கிறான். இப்படி அவனுக்கு ஒவ்வொரு இடமா அவனுக்கு பாடத்தை கற்பிக்கிறார். அப்புறம் சிறைச்சாலைக்கு போகிறான். அந்த சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவனுக்கு அங்கிருந்து ஆண்டவர் அவனுக்கு உயர்த்தக்கூடியவராய் காணப்படுகிறார். அதுபோல தான் ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு பரிசை கொடுக்கறதுக்கு முன்பாக ஒரு சில சோதனைகள் நமக்கு காணப்படக்கூடியதாக இருக்கும். அந்த சோதனையில் நாம் சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போனோம்னா ஆண்டவர் சொல்கிறாரு, சோர்ந்து போகும்பொழுது ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து ஆனால் உன் பலன் குறுகினது என்று சொல்லக்கூடியவராய் காணப்படுகிறார். அதனால் கவலைப்படாதே, ஆண்டவர் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிஃப்ட் வைத்திருக்கிறார். யோபுக்கு எத்தனையோ சோதனை வந்துச்சு. ஆனால் அந்த சோதனையிலெல்லாம் அவன் என்ன சொன்னார்னா, சோதனையில் அவன் சோர்ந்து போகவில்லை. அவன் சொல்கிறான், அவ்வளோ கஷ்டத்திலே அவ்வளோ பிரச்சனையில் அவன் சொல்கிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் நான் அவரை காண்பேன் என்று விசுவாசிக்க கூடியவனாய் காணப்பட்டான். கடைசி நாளில் அவர் காண்பேன் என்று விசுவாசித்தபடினாலே யோபுக்கு அவன் இழந்ததெல்லாம் இரட்டத்தனையாய் அவனுக்கு கொடுக்கக்கூடியவராய் காணப்பட்டார். அதுபோல தான் அது வேதத்தில் பார்க்கும்பொழுது நிறைய பேர்த்துக்கு அதே மாதிரி காணப்படுகிறது. அதனால் நீங்கள் வசனத்தில் உறுதியாக இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கிறார். சங்கீதம் 18:3-4 சொல்லுது, கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அவர் உன்னை ரட்சிப்பார். கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடும் பொழுது அவர் உன்னை ரட்சிக்கக்கூடியவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, சோதனை வரும்பொழுது ஆண்டவர் அந்த சோதனையிலிருந்து நமக்கு தப்பிக்கொள்ள வழி கொடுக்கக்கூடியவராய் காணப்படுகிறார். 1 கொரிந்தியர் 10:13 படிப்போம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடே கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆமென். சோதனை வந்தாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு, அதை தப்பித்து கொள்ள நமக்கு வழியும் தரக்கூடியவராய் காணப்படுகிறார். எப்பக்கத்திலும் சோதனை வரக்கூடியது. பவுலுக்கு பார்த்தீங்கன்னா வந்த சோதனை பார்த்தீங்கன்னா நிறைய சோதனை அவனுக்கு. அவனுடைய சோதனையை நான் படிக்கலாம். 2 கொரிந்தியர் 11:23-28 வரைக்கும் இருக்குது. அது பூரா படிக்கிறதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை. 2 கொரிந்தியர் 11:23 அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியினமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், அதிகமாய் அடிக்கப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டேன். யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன். 3 தரம் மிளறுகளால் அடிக்கப்பட்டேன். 1 தரம் கல்லெறியுண்டேன். 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போகினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரர்களிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்புகளிலும் பசியிலும் தகாததிலும் அநேக முறை உபத்திரவங்களிலும் குளிர்ச்சியிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகளெல்லாம் எல்லாம் சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலையை என்னை நாள்தோறும் நெருக்கிற்று. போதும். பார்த்தீங்கன்னா சவுலுக்கு வந்த சோதனை இத்தனை சோதனைக்கு வந்தது. அவன் பலதரம் அடிக்கப்பட்டான், கல்லெறி உண்டான், எத்தனையோ சதி நாசம் மோசங்கள் எல்லாம் வந்தது. ஆனாலும் அவன் சோர்ந்து போகவில்லை. அவன் சோர்ந்து போகாமல் ஆண்டவரையே நோக்கி பார்த்தான். ஆண்டவரையே நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஒரு விடுதலையை தரக்கூடியவராய் காணப்பட்டார். எத்தனையோ ஒரு தடவை கல்லெறிந்து அவன் மரித்து விட்டான் என்று எல்லாரும் விட்டு போயிட்டாங்க.
ஆனால் ஆண்டவர் அவனை பலத்தை கொடுத்து மீண்டும் எழுந்து போகக்கூடியவனாய் காணப்பட்டான். அதனால் டோன்ட் வரி, பி ஹாப்பி. எப்பொழுதும் நீங்கள் கவலைப்படாதீங்க, ஹாப்பியாக இருங்க. ஆண்டவர் உங்கள் கவலையெல்லாம் அவர் உங்களுடைய கவலையெல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்க. அவர் பார்த்து கொள்ளக்கூடியவராய் காணப்படுகிறார். சங்கீத புஸ்தகத்தில் 55ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. வைத்து விடும் பொழுது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளக்கூடியவராய் காணப்படுகிறார். இந்த நாளில் இந்த பாடையில் கூட நாம் பாடணும், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார் என்று. ஆமேன். அந்த கர்த்தர் மேல் உங்களுடைய பாரத்தை வைத்து கொள்ளும் பொழுது அவர் அதை எடுத்து நடத்தக்கூடியவராய் காணப்படுவார். உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள் சொல்லி பேதுருவில் சொல்லுது. உங்களுக்கு இன்றைக்கி என்ன கவலை இருக்குதோ அந்த கவலையெல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்க, உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லக்கூடியவராய் காணப்படுகிறார். எம்மாவோர் சீஷர்கள் பார்க்கும் பொழுது துக்கத்தோடு அந்த இடத்துலேருந்து போனாங்க. எருசலேமிலேருந்து போகும் பொழுது துக்கத்தோடு போனாங்க. அப்போது ஆண்டவர் அவர்கள் துக்கத்தை எல்லாம் அங்கே போய் அவர்களோட பேசி அந்த துக்கத்தை எல்லாம் மாற்றக்கூடியவராய் காணப்பட்டார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவர் பேசும் பொழுது நமக்குள்ளாக கொழுந்து விட்டு எரியவில்லையா, கொழுந்து விட்டு எரியவில்லையா, நம்முடைய ஆவி கொழுந்து விட்டு எரிந்தது என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அந்த கவலையெல்லாம் அவர் மாற்றக்கூடியவராய் காணப்பட்டார். அதனால் அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கக்கூடியவராய் காணப்படுகிறார். இந்த நாளில் இன்னொரு வாக்கியத்தை நான் வாசிப்போம். சங்கீத புஸ்தகத்திலே 119ஆம் அதிகாரம் 49, 50 வசனத்தை நான் வாசிப்போம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. ஆமென். நீர் நம்ப பண்ணின வசனத்தை நினைத்தருளும். ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு சிறு வயதிலேயே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாக்குத்தத்தை கொடுத்துருப்பார். ஒருவருக்கு பெரியவனானவருக்கு வாக்குத்தத்தை கொடுத்துருப்பார். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றியே தீர்வார். ஆமேன். இப்போ தாவீதுக்கு அவனுடைய சிறு வயதிலேயே அவனுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டது. ஆனால் அந்த அபிஷேகம் நிறைவேறக்கு சில காலங்கள் ஆயிற்று. ஆனாலும் அந்த அபிஷேகத்தை அவர் நிறைவேற்றினார். அதுபோல தான் ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருப்பார். எனக்கு கூட ஒரு சின்ன வாக்குத்தத்தை கொடுத்துருந்தார். சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன், உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறன்னு சொல்லி ஒரு சின்ன வயதிலே எனக்கு அந்த வசனத்தை வாக்குத்தத்தமாக கொடுத்தார். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் ஆண்டவர் இம்மட்டும் என்னை அப்படியாய் வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆமேன். எப்படி என்றால் என்னுடைய கூட பிறந்தவங்களெல்லாம் சகோதரன் 2 பேர், சகோதரி ஒருத்தர், 3 பேருமே கவர்மெண்ட் ஜாபு. அவங்க எல்லாருமே கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே கவலை ஜாஸ்தி இருக்காது. ஏன்னா மாதமானால் அவங்களுக்கு சம்பளம் வந்துடும், மாதமானால் அவங்களுக்கு எல்லாமே நடக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் எனக்கு இம்மட்டும் அவங்களை காட்டிலும் அதிகமாக என்னை வழி நடத்தி கொண்டு வந்தார். ஆமேன். அந்த கவர்மெண்ட் ஜாப் அவர்கள் இருக்கிற இப்போது அவங்க ரிட்டையர்டாகி அவங்களுக்கு பென்ஷன் வந்துட்டு இருக்குது. ஆனாலும் அவங்க கஷ்டத்தில் பிரச்சனையில் இருக்கிறாங்க. என்னைத்தான் கூப்பிட்டு கேட்பாங்க, என்னைத்தான் கூப்பிட்டு பேசுவாங்க. ஆனால் ஆண்டவர் இம்மட்டும் என்னை அதிசயமாய் ஆச்சரியமாய் வழி நடத்தக்கூடியவராய் காணப்படுகிறார். 2வது காரியம், நம்ம பலவீனத்தில் இருக்கும் பொழுது மனம் பதறி பேசக்கூடாது. ஐயோ ஆண்டவரே, ஏன் எனக்கு இது செய்தீர் என்று நாம் மனம் பதறி பேசக்கூடாது. மோசே அவருக்கு ஆண்டவர் அவனை கானான் தேசத்துக்கு ஜனங்களை வழி நடத்த அவரை அழைத்து கொண்டு போகிறார். போகும்பொழுது அவன் அந்த ஜனங்கள் அவனை அதிகமாய் அவனை சோதிக்கிறார்கள். அப்போது ஒரு இடத்துல மாறாங்கிற இடத்துல ஆண்டவர் அந்த கற்பாரை பார்த்து பேச சொல்கிறாரு. அவன் மனம் பதறி என்ன சொல்கிறான், அந்த கற்பாரை பேசாமல் அவன் கோலினால் அடிக்கக்கூடியவனாய் காணப்படுகிறான். அதனால் ஆண்டவர் இடத்துல நீங்கள் மனம் பதறி பேசாதீங்க. ஏன் எனக்கு இந்த சோதனை, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த காரியம்னு சொல்லி மனம் பதறி அவர் இடத்துல நீங்கள் பேசாமல் இருக்கணும். அப்போ தான் அவர்
உங்களை ஆசீர்வதிப்பார். இல்லாவிட்டால் அந்த கானானுக்குள் அவன் பிரவேசிக்கவில்லை, அந்த சுதந்திரத்தை அவன் பெற்றுக்கொள்ளவில்லை. அதுபோல தான் நாம் ஆண்டவரிடத்தில் பதறி பேசக்கூடாது. எலியா பார்த்தீங்கன்னா சோர்ந்து போய் காணப்பட்டான். எலியாவுக்கு வந்த சோதனை எப்படின்னா, எலியா முதல் நாள் என்ன பண்ணுறான், ஆண்டவர் ஆகாபின் இடத்துல போய் சொல்கிறான், இப்பொழுது ஆண்டவர் உண்மையான தேவனா இல்லை பாகால் உண்மையான தேவனா என்று பார்க்கலாம் சொல்லி ஒரு பெரிய சவால் விட்டு அந்த இடத்துல அந்த ஆண்டவர் இவனுடைய பலியை அங்கீகரிக்கிறார். அவன் பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர்த்தை கொன்று போட்டு அவன் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்கும் பொழுது ஏசபேல் சொல்கிறா, அப்படி நாளைக்கு உன் தலை உன்னிடத்தில் இருக்காதுன்னு சொல்லி. அப்பொழுது அவன் பயந்து அந்த பெண்ணின் அந்த ராஜாத்தின் பெண்ணின் இதற்கு பயந்து அவன் ஓடக்கூடியவனாய் காணப்பட்டான். ஓடி போய் ஒரு வனாந்தரத்தில் ஒரு சூரச்செடியின் கீழே படுத்துக்கொண்டு, ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும், நான் நீதிமான் இல்லை, என்னை எடுத்துக்கொள்ளும் சொல்லி புலம்பக்கூடியவனாய் காணப்பட்டான். அப்பொழுது ஆண்டவர் தேவதூதனை அனுப்பி அவனுக்கு ஆகாரம் கொடுத்து, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது, நீ எழுந்து சோர்ந்து போகாதே, எழுந்து போ என்று சொல்லக்கூடியவராய் காணப்பட்டார். அப்போது நாம் எப்பெல்லாம் சோர்ந்து போகிறோமோ அப்பெல்லாம் ஆண்டவர் நம்மை எழுப்பக்கூடியவராய் காணப்படுகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியவராய் காணப்படுகிறார். இப்படி ஆண்டவர் நம்மளை வழி நடத்தும் பொழுது நாம் சோர்ந்து போய் காணப்பட்டால் அந்த சோர்ந்து போகிறவனுக்கு பலனை கொடுக்கக்கூடியவராய் காணப்படுகிறார். யோசுவா புஸ்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். யோசுவா 5:12. அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமல் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். அதிலே 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை 2ஆம் வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீருமளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணியை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதை யோர்தானுக்கு மேல் கரையில் குடியிருந்த எமோரியரின் சகல ராஜாக்களும் சமுத்திரத்தருகே குடியிருந்த கானானியரின் சகல ராஜாக்களும் கேட்டது முதற்கொண்டு அவர்கள் இருதயம் கரைந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள். அக்காலத்திலே கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி யோசுவாவை நோக்கி, நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப 2ஆம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு என்றார். ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்றாரு, இவர்கள் யோர்தானை கடந்து வந்து விட்டார்கள். கடக்கும் பொழுது யோசுவா நினைக்கிறான், இவர்கள் மற்ற எல்லா ஜனங்களும் இவர்களை பார்த்து பயம் அவர்களுக்கு உண்டானது என்று சொல்லி பார்க்கிறோம். யோசுவா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடிக்கிறதென்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். ஆமென். இப்போ யோர்தானை கடந்து வந்துட்டாங்க. அப்போ இவங்களை பார்த்து மற்ற எல்லா ராஜாக்களும் மற்ற எல்லா ஜனங்களும் பயந்து நடுங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அப்போ யோசுவா நினைக்கிறான், நாம் இப்போ போனோம்னா அந்த ஜனங்களை எல்லாம் முறியடிச்சிடலாம், எல்லா ராஜாக்களையும் முறியடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளாக ஒரு நினைவு வரக்கூடியதாக காணப்படுகிறது. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒரு கருக்கான கத்திகளை உண்டாக்கி 2ஆம் விசை விருத்த சேதனம் பண்ணுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லக்கூடியவராக காணப்பட்டார். அப்போது முதலாவது ஆண்டவர் சொல்கிறது, சத்துருக்கள் மேல் உன் பட்டயத்தை நீட்டு முன்பு உங்கள் மேல் உங்களுடைய பட்டயத்தை நீட்டுன்னு சொல்லி, உங்கள் மேல் உங்கள் பட்டயத்தை நீட்டப்பட வேண்டும். எப்படின்னா,
அந்த சூழ்நிலையில் இவன் நினச்சிக்கிறான், இப்போ போனால் எல்லாத்தையும் நம்ம முறியடித்து எல்லாத்தையும் திருப்பி கொள்ளலாம், எல்லாத்தையும் சுதந்திரித்து கொள்ளலாம் நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, முதலாவது நீ வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லி. ஏன்னா இந்த ஜனங்கள்லாம் வந்து 40 வருஷம் வனாந்தரத்தில் வர்றாங்க. மோசே வந்து இதில் எகிப்தில் இருக்கும்போது எல்லாத்துக்கும் விருத்த சேதனம் பண்ணுறான். எகிப்திலேருந்து வந்ததில் இந்த இருந்த ஜனங்களெல்லாம் 40 வருஷம் முரட்டாட்டம் பண்ணதுனால நிமித்தமாக அவர்களெல்லாம் அழிந்து போகிறார்கள். இவர்களெல்லாம் புதிய பிள்ளைகளாய் காணப்படுகிறார்கள். இவர்களுக்கு விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை. விருத்த சேதனம் பண்ணுன்னு சொல்லி யோசுவாகிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போது முதலாவது அவர்கள் விருத்த சேதனம் என்றால் நுனித்தோலை எடுப்பது இந்த விருத்த சேதனமாய் காணப்படுகிறது. அப்போது கத்தியை கொண்டு, கருக்கான கத்தியை கொண்டு இவர்களுக்கு விருத்த சேதனம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லக்கூடியவராக காணப்பட. அப்போ கத்தி அவங்க மேலே வைக்கிறதுக்கு முன்பாக ஆண்டவர் சொல்கிறது வார்த்தை என்னன்னா, உங்கள் சத்துருக்கள் மேல் உங்கள் பட்டயத்தை நீட்டும் முன்பு உங்கள் மேல் கத்தியை வைக்க வேண்டும். கத்தி என்ன எதற்கு என்றால் ஒரு உடன்படிக்கை காணப்படுகிறது. ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஒரு உடன்படிக்கை பண்ணும் பொழுது அந்த உடன்படிக்கை நிமித்தமாக ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். ஒரு உடன்படிக்கை பண்ணும் பொழுது அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். எபிரேயர் சொல்லுவது, எபிரேயர் 4:12 சொல்லுது, வேதம் வந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் காணப்படுகிறது. வேதம் வந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அப்போ வந்து எதனால் கத்தி வைக்கணும்னு சொன்னாங்கன்னா, அந்த கத்தி என்பது மாமிசத்தின் இச்சையாய் காணப்படுகிறது. இந்த மாமிசத்தின் இச்சையெல்லாம், மாமிசத்தில் நீங்கள் என்னென்ன நினைத்திருக்கிறீர்கள், நான் இதை செய்வேன், அதை செய்வேன், இப்படி செய்வேன், அப்படி செய்வேன் என்று நினைக்காதீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 19 21 வசனத்தில் நாம் சொல்கிறார், மாம்சத்தின் இச்சைகள் அகற்றப்பட வேண்டும். கலாத்தியர் 5:19 21 வரை நாம் வாசிப்போம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. ஆமென். அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள். போதும். இதில் பார்க்கும் பொழுது அந்த மாம்சத்தின் இச்சைகள் நீங்கள் அகற்றப்பட வேண்டும். யோசுவாக்கு இந்த இடத்துல அதான் சொல்கிறாரு, உடன்படிக்கை என்றால் உங்களுடைய மாம்சத்தின் இச்சைகள் எல்லாம் மாற வேண்டும். மாம்சத்தின் இச்சை மாறும் பொழுது உங்களுக்கு ஒரு ஜெயம் கிடைக்கும். இந்த மாம்சத்தின் இச்சையெல்லாம் மாறும் பொழுது உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கக்கூடியதாய் காணப்படும். இந்த நாளில் கூட நீங்களும் ஒரு உடன்படிக்கை பண்ணும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராய் காணப்படுகிறார். கண்ணோடு யோபு பார்த்தீங்கன்னா, கண்ணோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினா, நான் வந்து ஒரு ஸ்திரியை இச்சையோடு நான் பார்க்கக்கூடாது என்று அவன் யோபு வந்து கண்ணோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினான். யோசேப்பு சரீரத்தோடு உடன்படிக்கை பண்ணினான். ஏன்னா என்னுடைய சரீரத்தை நான் தீட்டுப்படுத்தக்கூடாது என்று சரீரத்தோடு உடன்படிக்கை பண்ணினான். அதனால் அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதுபோல் நாமும் ஒரு உடன்படிக்கை ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராய் காணப்படுகிறார். ஆமென். எப்படி என்றால், நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணணும். ஆண்டவரே, நான் என்னோடய சரீரத்தை உமக்கு ஒப்புவிக்கிறேன், என்னோட கண்ணை உமக்கு ஒப்புவிக்கிறேன், என்னுடைய சரீரத்தை ஒப்புவிக்கிறேன். தாவீது வாயோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினான். தானியேல் ஆகாரத்தில் உடன்படிக்கை பண்ணினான். அதுபோல் நாமும் ஆண்டவரிடத்தில் ஒரு உடன்படிக்கை பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்மை சேர்த்து கொள்ளக்கூடியவராய் காணப்படுகிறார். நம்ம ஆண்டவருடைய உடன்படிக்கை என்ன? இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், சிலுவையின் முன்னே, உலகம் என் பின்னே. இப்படி நாம் ஒரு உடன்படிக்கை பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராய் காணப்படுகிறார். இந்த பாடல் மிகவும் அருமையான பாடல். சிலுவையின் முன்னே, உலகம் என் பின்னே, பின்னோக்கே நான். அப்படி அந்த ஆண்டவரிடத்தில் நம்ம உடன்படிக்கை பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராய் காணப்படுகிறார். அந்த ரோமர் 15:20 ஒரு வசனம் வாசிக்கிறோம். சாத்தான் என் காலின் கீழே நசுக்கி போடுவேன்னு சொல்லி. ரோமர் 15:20 அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். மேலும் அவருடைய செய்தியை அறியாதிருந்தவர்கள். ரோமர் 15:20.
மேலும் அவருடைய செய்தியை அறியாதிருந்தவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதிருக்கிறவர்கள் என்றும் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறபடியே. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோட கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். சாத்தானின் கீழே நசுக்கி போடுவார். இந்த வசனம் எத்தனாவது சொன்னாங்க? 16ஆம் அதிகாரம் 20. 16-20. சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். ஆமேன். அப்போது ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராய் காணப்படுகிறார். ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய சத்துருக்களை எல்லாம் அவர் நசுக்கி போடக்கூடியவராய் காணப்படுகிறார். யோசுவாவுக்கு முன்பாக அந்த ஜனத்திற்கு முன்பாக பல ஜாதிகள் இருந்தது. 31 ராஜாக்கள் இருந்தார்கள். 7 விதமான ஜாதிகள் இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அவர்களை பார்த்து பயப்படாதே, அவர்களை பார்த்து நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன். நான் உனக்கு யோசுவா தரிசனமாகி நான் உனக்கு முன்பாக போய் நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நீ யாரை குறித்தும் கவலைப்படாதுன்னு சொல்லக்கூடியவராக காணப்படுகிறார். அந்த 7 ஜாதிகளும் 7 வகையான பிசாசாய் காணப்படுகிறது. அந்த 31 ராஜாக்கள் இவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். அந்த 7 ஜாதிகளை குறித்து சொல்லக்கூடியதாக அந்த இதை நான் பார்க்கும் பொழுது அதில் கானானியர், ஏத்தியர், ஏவியர், பெர்சியர், கிர்காசியர், எமோரியர், எபூசியர் என்ற 7 ஜாதிகள் இவர்களுக்கு எதிராக நிற்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த 7 ஜாதிகளை பார்த்து நீ பயப்படாதே, இந்த ராஜாக்களை பார்த்து பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லக்கூடியவராக காணப்படுகிறார். இந்த 7 ஜாதிகள் எதை குறிக்கிறது என்று பார்த்தால் கானானின் ஆவி என் பொழுது தாழ்த்துகிற ஆவி, தன்னைத்தானே தாழ்த்துகிற ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபினிட்டி, தன்னைத்தானே தாழ்த்துகிறது. ஏத்தியர் பார்த்தீங்கன்னா பயத்தின் ஆவி, பெர்சியர் பார்த்தீங்கன்னா ஒழுங்கீனத்தின் ஆவி, கிர்காசியர் பார்த்தீங்கன்னா உலகத்தோடு ஒத்துப்போகுதல், எமோரியர் பார்த்தீங்கன்னா பொறாமையின் ஆவி, எபூசியர் பார்த்தீங்கன்னா சோர்வின் ஆவி. இப்படி இந்த ஆவிகள் எல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இதையெல்லாம் பார்க்காதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் சொல்லி யோசுவா அவன் பட்டயத்தால் வெட்டின காரியத்தை பார்க்கலும் ஆண்டவர் அவனோட கூட இருந்து கல்மழையினாலும் குளவியினாலும் நிறைய ஜனங்களை அவர் சங்கரிக்கக்கூடியவராய் காணப்பட்டார். அதனால் துதி செய்யும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவராய் காணப்படுகிறார். உங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் செய்யக்கூடியவராய் காணப்பட்டார். சாத்தான் உங்கள் காலின் கீழே இருக்கக்கூடியவனாய் காணப்பட்டார். உன்னை எதிர்த்து நிற்கிறவன் அந்த ராஜாக்களை எல்லாம் முறியடிக்கும் பொழுது அந்த ராஜாக்களை எல்லாம் கொண்டு வந்து அவரிடத்துல வைக்கும் பொழுது உங்கள் கால் எடுத்து அந்த ராஜாக்கள் மேலே வெயின்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால் இந்த ராஜாக்கள் மேலே வைக்கும் பொழுது அந்த ராஜாக்களை எல்லாம் சங்கரிக்கக்கூடியவராய் காணப்படுகிறார். இந்த நாளில் கூட உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், உங்களுடைய குடும்பத்துக்கு பிஸ்னஸுக்கு விரோதமாய், உங்களுடைய வேலையில் காணப்படுகிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளக்கூடியவராய் காணப்படுகிறார். ஆண்டவர் அதை பார்த்து, ஆண்டவர் நானும் உனக்கு உதவி செய்கிறேன், நீ கவலைப்படாத, நீ ஆனால் விசுவாசத்திலும் தைரியத்திலும் நீ உரிமை பாராட்டி இப்படி எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள என்று ஆண்டவர் சொல்லக்கூடியவராய் காணப்படுகிறார். இந்த நாளிலே நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்காக அவர் யுத்தம் செய்யக்கூடியவராய் காணப்படுகிறார். சங்கீதம் 144 சங்கீதத்தில் 1ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது 1-2 பார்க்கும் பொழுது அவர் நமக்காக யுத்தம் செய்யக்கூடியவராய் காணப்படுகிறார். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவர்
நம்முடைய யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறார். யுத்தத்துக்குன்னு என்ன, ஆவிக்குரிய யுத்தத்துக்கு அவர் பழக்க வைக்கிறார். நம்ம அவர் அந்த சொல்லக்கூடிய 10 காரியம் 10 விரல்களில் இருக்கக்கூடியதாய் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும், என் கண்மலையாய கர்த்தரே, என் தயாபரர், என் கோட்டை, என் உயர்ந்த அடைக்கலம், என்னை விடுவிக்கிறவர், என் கேடகம், நான் நம்பினவர், என் ஜனங்களை என்னை கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். ஆகையினால யுத்தத்துக்கு ஆண்டவர் பழக்க வைக்கக்கூடியவராய் காணப்படுகிறார். இன்னும் யுத்தம்னா ஆவிக்குரிய யுத்தமாய் காணப்படுகிறது. ஆமீன். நம்ம சரீரத்துக்குரிய யுத்தம் அல்ல, ஆவிக்குரிய யுத்தமாய் காணப்படுகிறது. தாவீது சொல்கிறான், நான் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று. ஆமீன். நம்ம ஆண்டவரோடு நம்மோடு கூட இருக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் எல்லாவற்றிலும் ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவராக காணப்படுகிறோம். ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் தான் நமக்கு ஜெயம். ஆண்டவர் நம்ம கூட இல்லைன்னா நமக்கு ஜெயம் இல்லை. ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் பொழுது தான் நமக்கு ஜெயம். ஆண்டவர் கூட இல்லைன்னா நமக்கு ஜெயம் இல்லை. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லக்கூடியவராக காணப்படுகிறான். அப்போது ஆண்டவர் இப்படி தான் நாம் ஆண்டவரிடத்தில் சுதந்திரத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த அக்சால் என்ற வேதத்தில் நாம் பார்க்குறோம். அவனுக்கு ஒரு மேடான இடத்தை கொடுத்துட்டாங்க, ஒரு வறண்ட நிலத்தை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க அப்பாட்ட வந்து கேட்குறான், காலேபுக்கிட்ட வந்து கேட்குறான், ஆண்டவரே எனக்கு நீர் ஒரு நீர்ப்பாய்ச்சலான இடத்தை தர வேண்டும் என்று கேட்கக்கூடியவளாய் காணப்பட்டாள். அப்போ அவங்களுடைய அப்பா நீர்ப்பாய்ச்சலான இடத்தை கொடுத்து அவளை ஆசீர்வதிக்கக்கூடியவளாய் காணப்பட்டார். அந்த நேரத்தில் இந்த நாளில் கூட நீங்கள் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை தாரும், நீர்ப்பாய்ச்சலான ஒரு இடத்தை தாரும், எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாரும், எங்கள் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாரும், எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாரும், எங்கள் பிஸ்னஸில் ஒரு ஆசீர்வாதத்தை தாரும், எங்கள் வேலையில் உயர்வை தாரும், எங்களுக்கு புதிய புதிய ஆசீர்வாதத்தை தாரும். ஆண்டவரே எங்களுக்கு இந்த சபையில் புதிய புதிய ஆத்துமாக்களை தாரும். இந்த சபையில் இப்போ இருப்பவர்களை காட்டிலும் 2 மடங்காய் பெருகட்டும் அப்பா, பல மடங்காய் பெருகட்டும் என்று நீ கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராய் காணப்படுகிறார். தானியேலே அவன் ஒரு புறஜாதி இடத்துல, அவன் ஒரு அடிமையாக விற்கப்பட்ட இடத்திலே அவனை ஆசீர்வதித்து அவனை ஒரு 127 மாகாணங்களுக்கு அவனை ஒரு கவர்னராய் நியமித்தாங்க. அதுபோல தான் இப்போ நாம் வந்து வேறு தேசத்தில் குடியிருக்கலாம், ஆனால் இந்த தேசத்திலே ஆண்டவர் நம்மை உயர்த்தக்கூடியவராய் காணப்படுகிறார். ஆண்டவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கும் பொழுது, ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு உயர்வை தரக்கூடியவராய் காணப்படுகிறார். நீங்கள் கையை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு உயர்வை தாரும், எங்களுடைய பிஸ்னஸில் எங்களுக்கு ஒரு உயர்வை தாரும், புதிய புதிய பிஸ்னஸ்கள் நாங்கள் செய்யத்தக்கதாக ஆண்டவரே எங்களுக்கு உயர்வை தாரு என்று நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராய் காணப்படுகிறார். கண்களை நாம் மூடி நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளில் ஆண்டவரே இந்த கேட்ட வசனத்தை ஆண்டவரே இவர்களோடு நீர் பேசுமப்பா. ஆண்டவரே நீர் பார்த்து, ஆண்டவரே உம்மால் ஆகாத காரியம் ஒன்றில் அப்பா, உம்மிடத்தில் வரும்பொழுது ஆசீர்வாதம் அப்பா. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நாளில் எதையெல்லாம் கேட்கிறார்களோ அதையெல்லாம் நீர் தாரும் சுவாமி. ஆமாண்டவரே சோத்திரம்ப்பா, மாலை எல்லாம் கூடுமப்பா. தானியேலை உயர்த்தினது போல ஆண்டவர் உயர்த்துமப்பா. யோசேப்பை உயர்த்தி வைத்தது போல இந்த நாளில் உயர்த்துமப்பா. ஆண்டவரே குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா, சபை ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா, சபை மக்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கால வேளையில் தேவன் நம்மோடு இடைப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி செலுத்துவோம். விசேஷமாக இந்த கால வேளையில் ஹல்லேலூயா, ஆண்டவர் நம்ம இடைப்பட்ட ஒரு வல்லமையான சில காரியங்களை முன்பாக வைக்கிறோம். கண்கள் மூடி இருக்கட்டும், கரங்கள் உயர்த்தப்பட்டு இருக்கட்டும். ஹல்லேலூயா. தேவனை நோக்கி சொல்லுவோமா, நீ ஒருவேளை இந்த கால வேளையில் we talked about the 4 seasons, நீர் எந்த பருவ காலத்தில் இருக்கிறார், நீ ஒருவேளை இலையுதிர் காலத்தில் நின்று கொண்டு இருப்பாயானால் உனக்கு நிச்சயமாக தேவனுடைய வார்த்தை உண்டு. உனக்கு நிச்சயமாக உன்னுடைய இலையுதிர் காலம் மாறும்படியாக கர்த்தர் அதை துளித்து வரும்படியாக, செம்மையானதாக துளித்து வரும்படியாக, உன் தோட்டம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக நிற்கும்படியாக என் கர்த்தர் உன் பலத்த கரம் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் வல்லமை உள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா.
அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். ஹalleluya. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவாராக. ஆமென். ஹalleluya. கர்த்தர் பெரியவர். ஆமென். ஹalleluya. கரங்களை உயர்த்தி நன்றி இயேசுவே, நன்றி இயேசு என்று சொல்லுவோம். ஹalleluya, ஹalleluya. எல்லா கரங்கள் உயர்த்திருக்கட்டும், எல்லா கரங்கள் உயர்த்திருக்கட்டும். வாய்களை திறந்து நன்றி இயேசுவே. ஆண்டவரே, just speak to him, just speak to him. இந்த கால வேளையில் வந்த வார்த்தையை வைத்து தேவனுடைய சமூகத்தில் அவரோடு பேசுங்க. சொல்லுங்க, அப்பா நான் நிற்கும், ஒருவேளை நான் நிற்கிற இடம் இலை உதிர்ந்த நிலைமையில நிற்கலாம் ராஜா, ஆனால் என் கண்கள் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நீர் எல்லா காலங்களிலும் நீர் கொடுத்த வாக்குத்தத்த கர்த்தாவே, ஆண்டவரே, நீர் என்னை மரம் என்று அழைத்திருக்கிறேன். I'll bear the fruits in all season, oh God. என்னுடைய இலைவு உதிர்ந்த நிலைமை மாறும்படியாக நீ செய்ய போவதற்கு நன்றி. Hallelujah, hallelujah, hallelujah. Glory of Father, praise you. நன்றி இயேசுவே, நன்றி என் தகப்பனே, நன்றி ராஜா. எங்களோடு பேசியதற்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீர் இருந்ததற்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் உம்முடைய வல்லமையுள்ள ஜீவனுள்ள வார்த்தை எங்களுக்கு அனுப்பியதற்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய சூழ்நிலைகள் மாறும்படி உம்முடைய வார்த்தையான பட்டயம் எங்களோடு நிற்கிறது. உம்முடைய வார்த்தை எல்லாவற்றையும் மாற்றி ஒரு புதிய ஜீவனை கொடுக்கிறது. ஹalleluya. அப்பா, இந்த கால வேளையில ஒருவேளை நான் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில இருந்திருக்கலாம். கர்த்தர் தாமே இந்த கால வேளையில அற்புதத்தின் நாளாக மாறும்படியாக என் தேவரீர் வருகிற நாட்களில் அப்பா, என்னுடைய எல்லாவித ஆசீர்வாதத்தை நான் பார்க்கும்படியாக என் கண்களை நீ திறக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். சோத்ர ராஜா. இரபோ திகலாரபா ஷபரபா நிமலரந்தலரபோ ரிவர ஓ ரிபதலரபா திகரபோ தியலரபா நிமரந்தலரபா. Thank you Jesus, thank you Lord. கனமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதியுமக்கே கனமுமக்கே புகழும் மேன்மையும் தூயரே நன்றி என் தகப்பனே. எல்லா துதி கன மகிமை அனைத்தும் ஏறெடுக்கிற நல்ல தயவுள்ள பிதாவே, ஆமென். தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் கிறிஸ்து திரும்ப வரை வரைக்கும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஹalleluya. சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும்.